முன்னாள் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர், சிவகங்கை மாவட்டத்தின் 2019 எலெக்ஷன் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வேட்பாளர் இருக்காங்க. இந்த நாய்க்கு எங்க வந்தது? மாமா நீங்க மாட்டிட்டீங்க. நான் நல்லா தாண்டா மாட்டிட்டேன். ஆனால் நீங்கள் ரொம்ப காலமாக அதில் பயணப்பட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஓட்டு சதவீதம் 8% மேலே வாங்கி கொடுத்துருக்கீங்க. இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் காளியம்மாவை விட நீங்கள் ஒரு 10,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிருக்கீன்றதை கேள்விப்படுறோம். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். இப்ப போறேன், ஆனா திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்தேன். இப்படி இருக்கிற பொழுது இப்போ இவ்வளவு ஓட்டு சதவீதம் வாங்கியிருக்கீங்க, இவ்வளவு பிரபலமாக இருக்கிறீங்க, அப்புறம் ஏன் கட்சி விட்டு வெளியேறினீங்க? இன்றைக்கு பெண்களுக்கு அங்கே முக்கியத்துவம் இருக்கிறதா இல்லையா? ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது. நாய் பிஸ்கட்டை கவன மாதிரி அப்படியே கவிக்கணும், புரியுதா? நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. அக்கா, காளியம்மாளை விட அதிகமான ஓட்டு வேணாம், வலிக்குது, அழுதுருவேன். ஆனா அண்ணன் சீமான் அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இனிமே துண்டு போடுறது இந்த பொண்ணாட போத்தி ஏமாத்துற வேலையெல்லாம் வேண்டாம். நம்ம கட்சியில சேரணும்னு ஆசை இருக்கிறவங்க அண்டா குண்டா சில்வர் பாத்திரம் வாட்சு மோதிரம் முடிஞ்சா 2 ஏக்கர் நிலம் எழுதி வைங்க, யூஸ் ஆகிற பொருளா கொடுங்க. இவ்வளவு ஒரு வாக்கு சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில கிடைச்சது நம்மளால மட்டும்தான் அப்படிங்கறது அவருடைய நோக்கம். ஆனா அது முற்றிலும் பொய். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். ஒரு புறம் இருந்தாலும் முழுக்க பிம்பம் தான் இருந்தாலும் முழுக்க அதுல என்னுடைய பங்கு நிறைய இருக்கிறதுங்கிறது நான் மட்டும் இல்ல, நாம் தமிழர்ல பயணிச்ச எல்லா முக்கிய நிர்வாகிகளுக்கும் தெரியும். அந்த நேரத்துல இவர் ஒரு ஆள் தான் நேர்மையா பேசுறாரு, உண்மையா பேசுறாரு, தீண்டாமை பேசுறாரு, பெண்ணுரிமை பேசுறாரு, எல்லாத்தையும் பேசுறாருன்னு ஒரு நம்பி நாங்க அந்த அளவுக்கு நான் வேலை செய்தேன். கடைசி வரைக்கும் சோத்துக்கு துணிக்கு நம்ம கிட்டயே கையேந்திக்கு நிக்கணும், அப்பதான் பயம் இருக்கும். தப்பி தவறி வெளியே போய் 10-5 சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாளுங்க, நம்ம மேல இருக்க மரியாதையே போயிடும். இதை எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் நான் காளியம்மாளக்கா விட முதன்மையா 72,240 வாக்குகள் வாங்கினேன். வருத்தம் தாங்க முடியாம பூ போட்டுட்டு இருக்கேன், அதே நோண்டி ஞாபகப்படுத்துறேன். அதாவது இன்னைக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு மாநில பொறுப்புக்கு வர இருக்கிறேன். சித்தாந்தங்களை பேசக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் தான். நம்ம நடைமுறை அரசியலுக்கு வரணும். நீங்க பெரியார பேசக்கூடாது, பெரியாருக்கு நம்ம எந்த ஒரு இது செய்யக்கூடாதுங்கிறது அவருடைய நோக்கம். இவருக்கு இதான் வேலை. வெறுப்பு அரசியலை சம்பாதிக்கணும். அதாவது என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிறவங்க இல்ல மற்ற மாற்று கட்சியில இருக்கிறவங்கள நம்மளுடைய சொந்தக்காரர்களா இருந்தாலும் அவங்களோட நீங்க பேசக்கூடாது. அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். இப்ப கட்சியில இருந்தே ஒருவர் நீக்கப்பட்டாலும் அவர் பழக்க வழக்கமான முறையில நம்மகிட்ட இருந்தாலும் அவங்க வீட்டுல ஒரு குடும்ப நிகழ்வு நடந்து நம்மளுக்கு ஒரு பத்திரிக்கை வைக்க வந்தாங்கன்னா அதை வாங்க கூடாது. என்ன சொல்ற? ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. உடனே நம்மளுக்கு உடனே ஒரு பதிவுகளை போடுறது, இனிமே உங்களோட யாரும் தொடர்பு வச்சுக்கிறாருங்க, இவங்களோட பேச்சுக்களை குறைங்க அப்படின்னு பேசுறேன். யோ, இத பாருங்க, தலைவரை பகைச்சிட்டு நாம வாழ முடியாது. மரியாதையா தெருவா போய் தலைவர் வாழ்க தலைவர் வாழ்கன்னு எழுதி எப்படியோ போச்சுப்போம். அதாவது என்னன்னா, எவ்வளவு ஒரு வளர்ச்சி அடைஞ்சு போனாலும் அது அவருக்கு பிடிக்காது. அதான் ஒரு நோக்கமே. தொண்டர்களுக்கு என்ன சொல்றது? அவனை கேட்டா நீ ஏதாவது சொல்லண்டா. தொண்டர்களே, நம்ம கட்சி ஆபீஸ் பக்கம் ஒரு 30 நாளைக்கு வராதீங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த கட்சியினுடைய முகமாக அவர் மட்டுமே இருக்கணும். அப்ப இதனுடைய நோக்கம் பின்னணியில என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த கட்சி வளரக்கூடாது. தொண்டனுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். என்ன நீ பெரிய தொண்டை, தினம் 5 ரூபாய் டீ செலவுக்கு என்கிட்ட வாங்கிட்டு போற, உனக்கு நான் பதில் சொல்லணுமா? என்ன இப்படி பேசுற? அப்படித்தான் சொல்லுவேன். இந்த கட்சி கொள்கை வளரக்கூடாது. இந்த கட்சியினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய தேசிய தலைவர் பிரபாகரனினுடைய கொள்கைகள் வளரக்கூடாது. அப்போ உங்களுக்கு கொடுத்த அஜெண்டா என்ன? பொதுவாக மேடையில் பேசும்போது பெண்களை சமமாக மதிக்க வேண்டும், சம வேட்பாளர் பாதிக்கு வேட்பாளர் கொடுக்குறாரு, மேடையில் பெண்களை புகழ்ந்து பேசுறாரு. அப்படி இருந்தும் கூட பெண்களுக்கு எதிராக இருப்பான்னு எப்படி புரிந்து கொள்வதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. என்னடா சிரிக்கிற? பயமுறா, பெரிய பல்லழக. என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டு இருக்கீங்க? யாரு இவனா? பெரியவன் இவன் சில்ற பையங்க. தள்ளி உட்கார்றா.
பாத்தீங்களா சில்லறைங்கறத கன்ஃபார்ம் பண்றான். எடா கையா. இந்த கட்சியை விட்டு வெளியேற்றுவதற்கான உண்மையா நேர்மையா உழைச்சவங்களை வெளியேற்றதுக்கான வேலையை அவர் செய்யறாரு. நடக்குது அதான் டெய்லி நடக்கிறதாச்சே. இப்படி விட்டா நம்ம கட்சிக்கு அழுக்கு. செயலாளர் சொல்றதுதான் கரெக்ட். செயலாளரே இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். உடனே பொதுக்குழு கூட்டி ஆகணும். பொதுக்குழு கூட்டிட்டேன். கூப்பிடிய தலைவரே. முக்கியமா நம்மள இவர் வெளியேற்றுவதற்கான வேலையை இப்ப இருந்தே செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கறது நம்மளால உணர முடியுது. தகவல் வந்துச்சா? இந்த தகவல் மட்டும் இல்ல, இன்னொரு தகவலும் வந்துச்சு. அந்த கேள்வியை நான் தனிப்பட்ட முறையில அவர்கிட்ட ஒரு குரல் பதிவா நான் வச்சா கூட அந்த குரல் பதிவை பார்த்துட்டு அவர் எந்த ஒரு பதிலுமே கிடையாதா சொல்றது இல்ல. உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன சொன்னா எல்லாம் கேட்டேன். அவளாச்சு சாப்பிட்டா சொன்னா, நீ ரணகலமா சொல்லி என்ன உசு பெத்தி அளவப்ப, அதுக்கு நான் ஆள் இல்ல. அவரவே பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோல பிசுறுன்ற வார்த்தை பயன்படுத்துறாரு. ஆனா மேடையில பயங்கரமா சொல்றாரு, நான் பிசுறுனுவேன் மசுறுனுவேன் உசுறுனுவேன். அது உங்களுக்கு என்னடான்னு கேக்குறாரு. பைத்தியக்கார ஆஸ்பத்திரிங்களா? ஆமாங்க. இந்த தேங்காய் முத்துனா மாதிரி இங்க ஒரு பைத்தியம் முத்தி போயிருக்குது. அதை நீங்க கையோட கூட்டு போயிருங்க. நீங்க யார் சார் பேசுறது? அதே முத்தின பைத்தியம் தான். எப்படி புரிஞ்சுக்கணும்? முதல்ல அத முதல்ல அவர் அந்த மேடையில பேசினதுக்கானதை நம்ம முதல்ல தெரிஞ்சியானோம். சார் அங்க வச்சு அமுக்காதீங்க சார், அது ஆனாகாமே இங்க ஆப்பாயிரு சார். மாற்று கட்சிக்காரங்களும் இந்த மாற்று கட்சிக்காரங்களும் பெண்களா இருந்தாலும் கருத்தியல் ரீதியா தனிநபர் விமர்சனம் வைப்பாங்க. ஆனா ஒரு தலைவர் அவங்க ஒரு மாநில பொறுப்பாளர் இருக்காங்க, இன்க்ளூட் நானே அதுல இருந்தாலுமே சொல்றேன். இப்ப என்ன செய்யணுங்கிற? கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? பேப்பர்ல போடுவியா? டிவி நியூஸ்ல சொல்லுவியா? இல்ல தெருவா போஸ்டர் அடிச்சு ஒட்டுவியா? ஒட்டிக்கோ. ஒரு அருவருக்கத்தக்க வகையில அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறது, கொச்சைப்படுத்துற வகையில ஒரு பெண்களை பேசுறது, அதுல எப்படி சொல்றது, அவள் இவள்னு ஒரு ரொம்ப ஒரு மோசமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறாரு. உன் கையில அவன் மாட்டான், என்னையா பண்ணுவேன் சார்? அவனையெல்லாம் அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சு நடு ரோட்ல இல்ல இந்த மாதிரி பிரிட்ஜுக்குள்ள தலைகளை கட்டி தொங்குறோம் சார். இருந்தாலும் அந்த ரொம்ப தனிநபர் விமர்சனமா உங்களுடைய கட்சியில் இருக்கவங்களே இவ்வளவு கேவலமா பெண்களை பேசுறீங்க, அதுக்கு கீழே பெண்கள் எல்லாம் உட்கார்ந்து கை தட்டுறாங்க. ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க. நாம தான் சோத்துக்கு டிங்கி அடிக்கணும். உனக்கு வேற ஏதாவது தொழில் தெரியுமா? தெரியாது, அரசியல் தான் தெரியும். போய் பார்த்து அப்ப அவர் பேசினா கை தட்டணும், இந்த இடத்துல குரலை உயர்த்தினா நம்ம கை தட்டணும், விசில். அதே நோக்கத்தை அக்கா காளியம்மாள் கொண்டு வந்தாங்க. ஆள்ல கைகளுடைய ரூல்ஸ் என்னடா? வாழ்க ஒளிக அங்கே இருங்க. எம்எல்ஏ ராசப்பன் கண்டினியூ. காளியம்மாள் நமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெண்மணிங்கிறது அண்ணனுக்கு நல்லா தெரியும். தெய்வமே, வரப்போற இடத்துல குப்புசாமி என்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு சீட் வாங்கி கொடுங்க. இந்த இடத்துல நான் நிக்கிறேங்க. இப்ப தமிழ் பிரியா அவர் சொல்வதை கேட்கக்கூடிய, அவருக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டக்கூடிய பிள்ளையான்னு கேட்டா அவருக்கு தெரியாதுங்கிறது அவருக்கு தெரியும். ரீல அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கல. ஊம படம் பார்த்த எவக்டா சாமி அங்க பாரு. காளியம்மாள் அக்காள்கிட்ட அவங்கள பத்தி அவருக்கு நல்லா தெரியும். அது என்ன பண்ணாலும் அதை நம்ம நேரடியா போய் நம்ம திட்டுனாலும் அது இந்த இடத்த விட்டு போகாதுங்கிறது அவருக்கு நல்ல. பொழுது பிரச்சனை இல்ல, வசூல் தான் பிரச்சனை. வசூல் தான் பிரச்சனை. மொத்தமா 2 பேரும் சேர்ந்து 200 ரூபாய்க்கு தான் திட்டம் போட்டீங்களா? சரியான குடும்பம்னா ஏர்ல மூட்டின எருமை மாதிரி நல்ல துப்பு கட்ட குடும்பம். அப்ப இது என்ன பண்ணுது, தனிப்பட்ட முறையில ஆட்களை சேர்க்கிறது. அப்ப நீங்க சொல்ற மாதிரி தனிப்பட்ட முறையில நிதிகளை வசூல் பண்றது. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா? அந்த பயலுக்கு புத்தி சொல்றது விட்டு ஏறா இறங்குடா தாண்டாகிறீங்க. எந்த மரத்தடியில் உட்கார்ந்து கேட்டா பிச்சை எடுத்த இல்ல உண்டியல் கடையில ஓட்ட போட்டு உருவனியா? ஒட்டு பாரு எவ்வளவு பரிசு வச்சிருக்கான்னு. இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம்ப்பா. கொள்கையெல்லாம் என்ன கொள்கை இருக்கு? இப்ப அந்த கொள்கை என்ன இருக்கு? எதுவுமே கொள்கைன்னு ஒண்ணுமே கிடையாது. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. தலையில என்னடா முக்காடு திருப்படா மூஞ்ச. செத்தமுடா செத்தமுடா செத்தமுடா. அதை கொண்டு சும்மா அந்த துண்டறிக்கைகள்ல இதுகள்ல நம்ம போடுறமே தவிர அதை நீங்க தலைமையில் இருக்கவரே பின்பற்றலையே, அப்புறம் எப்படி வரக்கூடிய பிள்ளைகள் பின்பற்றும்? ஐயா சாமி, உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன். என் பையனை கன்ஃபியூஸ் பண்ணி அவன் லைஃபை ஸ்பாயில் பண்ணிடாத. அதையெல்லாம் சும்மா ஒரு போலி பிம்பமா ஆக்கிக்கிட்டு உங்களுடைய குரலை உயர்த்திக்கிட்டு இளைஞர்கள் பூரா அதுல விழுந்து விடக்கூடாதுங்கிறக்காண்டிதான் இன்னைக்கு முக்கிய காணொலியா நீங்க அதை பதிவு பண்றது. ஒவ்வொரு சாதாரண மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற அந்த சார் சொல்லுங்க. நியாயமா? நியாயம் தான் சார். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.